வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இந்த கிளாஸில் பார்த்துடலாம். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா பவ் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பவ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதான் இந்த பவ் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தோன்னா பென்சில் வச்சும் யூஸ் பண்ணுவோம், பென் வச்சும் யூஸ் பண்ணுவோம் இந்த பவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். இந்த பவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தோன்னா காம்பஸும் இருக்கும், டிவைடரும் இருக்கும். பவ் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம், பவ் டிவைடர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே இந்த பவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கும். அப்போ இந்த காம்பஸில் பார்த்தோன்னா பென்சிலும் யூஸ் பண்ணலாம், பென்னும் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணலாம். அந்த பொதுவாக இந்த பவ் காம்பஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணுறதுக்காக தான். ட்ரா பண்ணுறதுக்காக தான் இந்த காம்பஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் எவ்வளோ ரேடியஸ்லன்னு பார்த்தோன்னா 25 mm ரேடியஸில் சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணணும்னா இந்த பவ் காம்பஸ் சூட்டபுளாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த பவ் டிவைடர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன ஸ்பேசஸ்லாம் டிவைட் பண்ணணும், மார்க் பண்ணணும்னா அந்ததுக்கு இந்த பவ் டிவைடர் தேவைப்படுது. இந்த பவ் காம்பஸ் எப்படி இருக்கும், இந்த பவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரெண்டு டைப்பில் இருக்கும். ஒன்று அதோடைய லெக்ஸில் பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கும். ஒரு டைப் அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு டைப் பார்த்தோன்னா ரெண்டு லெக்ஸ்லேயுமே கர்வ்டு ஸ்ப்ரிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதோட டாப்பில். இந்த மாதிரி ரெண்டு டைப்பாக இந்த ஸ்ப்ரிங் இந்த பவ் காம்பஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு டைப் பார்த்தோன்னா இந்த மாதிரி இன்டெக்ரல் பார்ட்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி ரெண்டும் கனெக்ட் ஆகி இன்டெக்ரல் பார்ட்டாக இந்த லெக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அதில் ஸ்ப்ரிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்றில் பார்த்தோன்னா ரெண்டு லெக்ஸுமே கர்வ்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பார்த்தோன்னா இந்த மாதிரி ரெண்டு லெக்ஸும் கர்வ்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரெண்டு டைப்பாக இந்த பவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த பவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா வீல் நட் மூலமாக இந்த பவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதான் நட்டு, இது வீல். இந்த வீல் மூலமாகவும் நட் மூலமாகவும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தேவையான டிஸ்டன்ஸை அந்த ஷீட்டில் அந்த ட்ராயிங் ஷீட்டில் அந்த தேவையான டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எடுத்த உடனே அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணிடக்கூடாது. ட்ராயிங் ஷீட்டில் ஃபஸ்ட்டு இந்த எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி ரஃபாக நம்ம பார்த்துட்டு டிஸ்டன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த சர்க்கிள் இல்லாட்டி ஆர்க்கு அந்த ட்ராயிங் ஷீட்டில் ட்ரா பண்ணணும். இந்த பவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா தம் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதான் பவ் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ பவ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, பவ் காம்பஸ்னால் என்ன, டிவைடர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா லென்த்தனிங் பார். இந்த லென்த்தனிங் பார் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதான் இந்த லென்த்தனிங் பார் இப்படி தான் இருக்கும். இங்கே தான் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா பென் இல்லாட்டி பென்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த லென்த்தனிங் பார். இதை கொண்டு போய் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அந்த காம்பஸில் அந்த பென்சில் அட்டாச் பண்ணுற இடத்துல இந்த லென்த்தனிங் பாரை இந்த எண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே பென்சில் இல்லாட்டி பெண்ணை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த லென்த்தனிங் பார் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப லார்ஜ் லெவலில் சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த லென்த்தனிங் பார் தேவைப்படும். அந்த லென்த்தனிங் பாரை எதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா காம்பஸில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த லென்த்தனிங் பாரில் பார்த்தோன்னா அதோட ஒரு எண்டில் இந்த பென்சில் இல்லாட்டி பென் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸில் பார்த்தோன்னா ஸ்பேர் பென்சில், பென்னு, நீடில் எல்லாமே இந்த காம்பஸுக்கு தேவையான ஸ்பேர் பென்சில், பென், நீடில் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ சர்க்கிள் மோர் தென் 150 mm டயமீட்டரில் நம்ம ட்ரா பண்ணணும்னா அப்போ எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படும்னு பார்த்தோன்னா காம்பஸில் நம்ம இந்த 150 mm ரேடியஸ்க்கு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண முடியாது. அப்போ எது தேவைப்படும்னு பார்த்தோன்னா இந்த லென்த்தனிங் பார் தேவைப்படும். இந்த லென்த்தனிங் பாரை இந்த காம்பஸோட அட்டாச் பண்ணி நம்ம இந்த 150 mm ரேடியஸுக்கு சர்க்கிள்ஸ் நம்ம ட்ரா பண்ண முடியும். இந்த காம்பஸ் எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு இந்த காம்பஸ் எடுத்துகிட்டு அதில் பென்சில் எங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அந்த பென்சில் இருக்க இடத்துல அதை அந்த பென்சிலை தூக்கிட்டு அந்த இடத்துல எதை ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த லென்த்தனிங் பாரை இன்சர்ட் பண்ணி வச்சுருவாங்க இந்த காம்பஸில். பென்சில் இந்த இடத்துல பென்சில் எடுத்துகிட்டு லென்த்தனிங் பாரை ஃபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த லென்த்தனிங் பார் அந்த லென்த்தனிங் பாரில் தான் என்னென்னா இந்த பென்சிலை ஃபிட் பண்ணி வைப்பாங்க. ஃபிட் பண்ணி வைக்கும் போது நம்ம அந்த என்ன சைஸில் நம்மளுக்கு சர்க்கிள் தேவைப்படுதோ அந்த சைஸில் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இதான் இந்த லென்த்தனிங் பாரோட யூஸு. இப்போ லென்த்தனிங் பார்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராயிங் பென்சில்னால் என்ன, அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ ட்ராயிங் பென்சில் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான, எப்படி ட்ராயிங் ஷீட்டு, ட்ராயிங் போர்டு முக்கியமோ அதே மாதிரி ட்ராயிங் பென்சிலும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு.
ஸோ இந்த ட்ராயிங்கோட அக்யூரேசி அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து எதை பொறுத்து டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா எந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியான பென்சில் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு நல்ல ட்ராயிங் அக்யூரேசியான ட்ராயிங் அப்பியரன்ஸ்லாம் வந்து நல்லா வந்து கிடைக்கும். இப்போ சீப்பான லோ குவாலிட்டி பென்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது அங்கே வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்ம் அந்த லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணும் போது யூனிஃபார்ம் ஷேடில் திக்னஸ்லாம் வந்து கிடைக்காது, ரொம்பவே வந்து குவாலிட்டி லெஸ்ஸாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பென்சிலோட கிரேடை வந்து எங்கே வந்து காமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அந்த பென்சிலில் ஒரு எண்டில் வந்து அது ஃபிகர் மூலமாக இல்லை லெட்டர் வந்து மூலமாக இது என்ன கிரேட் ஆஃப் பென்சில் அப்படின்றத அந்த பென்சிலில் வந்து காமிச்சிருப்பாங்க. பொதுவாக இந்த ஹெச்பி அப்படின்ற கிரேட் ஆஃப் பென்சில் வந்து என்ன சொல்லுதுன்னா அது வந்து மீடியம் சாஃப்ட் ரேஞ்சில் வந்து இருக்கும். ஹெச் கிரேடில் இருக்கக்கூடிய பென்சில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அதோட டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து போயிட்டே வந்திருக்கும். அப்போ ஹெச் 2H 3H அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து போயிட்டே வந்திருக்கும் இந்த ஹெச் கிரேட் ஆஃப் பென்சிலுக்கு. அதே மாதிரி பி கிரேட் ஆஃப் பென்சில் வந்துருக்கு. அப்போ இந்த பி கிரேட் ஆஃப் பென்சிலில் வந்து அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த டிகிரி ஆஃப் சாஃப்ட்னஸ் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து போயிட்டே வந்திருக்கும். அப்போ பி 2B 3B அப்படின்னு சொல்லி வந்து போயிட்டே வந்திருக்கும். இதுதான் வந்து ஹெச்பினா மீடியம் சாஃப்ட்டு, ஹெச்னா டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸை வந்து குறிக்கும், அது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில். கிரேட் பி அப்படின்றது டிகிரி ஆஃப் சாஃப்ட்னஸை வந்து குறிக்கும், அது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில். இந்த மாதிரி தான் வந்து இந்த கிரேட் ஆஃப் பென்சிலை வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து ட்ராயிங் வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போவுமே வந்து ஹெச் பென்சில் இல்லாட்டி 2H பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணணும். அது அப்படி வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கணும். அந்த லைன்ஸ்லாம் வந்து ஃபெயிண்ட்டாக வந்துருக்கணும். அப்படி வந்து லைட்டாக வந்து ட்ரா பண்ணும் போது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக அரேஞ்ச் பண்ண வந்து முடியும். எப்போனா இது வந்து ட்ராயிங்கை வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி ரஃபாக ஹெச் பென்சில் இல்லாட்டி 2H பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்து ஃபர்தராக வந்து ட்ரா பண்ணும்போது எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனல் ஒர்க் வந்து இந்த ட்ராயிங் பேப்பரில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது 3H பென்சில் வந்து யூஸ் பண்ணி நல்லா ஹார்டரான அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தெரிகிற மாதிரி வந்து ஹார்டராக வந்து மாற்றிக்கலாம். ஸோ எப்போவுமே பிகினிங்கில் வந்து இந்த ஹெச் பென்சில் 2H பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபைனல் ஒர்க் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணும் போது 3H பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து யூனிஃபார்ம் திக்னஸ்லேயும் யூனிஃபார்ம் ஹார்ட்னஸ்லேயும் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஹார்ட் கிரேட் பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஹெச் பென்சில் ஹெச்பி பென்சில்லாம் வந்து எதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தோன்னா லெட்டரிங்க்கு டைமென்ஷனிங்க்கெலாம் வந்து இந்த ஹெச் பென்சில் அண்ட் ஹெச்பி பென்சில் வந்து சூட்டபுளாக வந்திருக்கும். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நிறையா நம்ம எரேஸ் பண்ண வேண்டிய சில இடங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் வந்து பண்ணும்போது நிறையா எரேஸ் பண்ணி வந்து பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன கிரேட் ஆஃப் பென்சில் வந்து யூஸ் பண்ணலான்னா சாஃப்ட் கிரேட் பென்சிலான ஹெச்பி பென்சில் வந்து யூஸ் பண்ணால் வந்து போதும். ஏன்னா எரேஸ் பண்ணுறதுக்கு நிறையா வேலை இருக்கிறதுனால ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் அப்போ ஹெச்பி பென்சில் வந்து யூஸ் பண்ணால் வந்து போதும். ஸோ இந்த பென்சில் லெட்டு வந்து எதால் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கிராஃபைட்டால் வந்து செஞ்சுருப்பாங்க. அதில் வந்து கேயோலின் அப்படின்ற ஒரு கிளே கண்டென்ட் வந்து இந்த கிராஃபைட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட ப்ரப்போர்ஷனை வச்சு தான் டிஃப்ரெண்ட் கிரேட் ஆஃப் பென்சில் வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கும். அப்போ கேயோலின் வந்து அதிகமாக இருந்துச்சு, கிராஃபைட்டில் வந்து கேயோலின் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த பென்சில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நிறையா ஹார்ட்னஸாக வந்து இருக்கும். ஸோ அந்த பென்சில் வந்து அந்த கிரேடிங் வந்து எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த லெட்டோட ஹார்ட்னஸ் சாஃப்ட்னஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் இந்த பென்சிலோட கிரேட் எல்லாத்தையும் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த பென்சிலில் வந்து பார்த்தோன்னா அதோட லெட்டை வந்து 4 விதத்தில் வந்து ஷார்ப்பன் வந்து பண்ணுவாங்க. ஒன்று வந்து சிலிண்ட்ரிக்கல் வேல, கொனிக்கல், வெஜ் இல்லாட்டி சிசில் எட்ஜா, பெவல், இந்த மாதிரி 4 வேஸில் இந்த பென்சிலோட லெட்டை வந்து ஷார்ப்பன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த லெட்டை வந்து ஷார்ப்பன் டிஃப்ரெண்ட் வேஸில் இந்த மாதிரி 4 வேஸில் வந்து ஷார்ப்பன் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ இந்த கோனிக்கல் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் பென்சில் நம்ம வந்து என்ன மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்கெட்ச் ஒர்க்குக்கு அப்புறம் வந்து லெட்டரிங்காகலாம் இந்த கோனிக்கல் பாயிண்டில் இருக்கக்கூடிய பென்சிலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து சிசில் எட்ஜாக இருக்கக்கூடிய அந்த பென்சில் நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா லாங் தின்னான லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும், அது யூனிஃபார்ம் திக்னஸில் வந்து ட்ரா பண்ணணும்னா அந்த மாதிரியான ட்ராயிங் ஒர்க்ஸுக்கு இந்த சிசில் எட்ஜு பென்சில் வந்து சூட்டபுளாக வந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு கோனிக்கல் பாயிண்ட் ஆஃப் பென்சில் வந்து லெட்டு வந்திருக்கும். ஸோ 4 டைப் ஆஃப் லெட் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அப்போ அந்த லெட்டு வந்து அந்த பென்சிலில் அந்த லெட்டு வந்து எவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும் வெளியில் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 10 mm வரைக்கும் அந்த பென்சில்லேருந்து அந்த லெட்டு வந்து 10 mm வரைக்கும் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும். இந்த சிசில் எட்ஜு அந்த லெட் பென்சில் வந்து ஸோ சிசில் எட்ஜாக வந்து அந்த லெட் பென்சிலில் வந்து லெட்டை வந்து மாற்றணும் அப்படின்னா அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்னு பார்த்தோன்னா இந்த சாண்ட் பேப்பர் பிளாக் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து உரசி தான் அந்த லெட்டை வந்து உரசி ரப் பண்ணி இந்த மாதிரி சிசில் எட்ஜாக வந்து மாற்றுவாங்க அந்த பென்சிலோட லெட்டை. ஸோ இந்த மாதிரி
உட்டன் பென்சிலில் இந்த மாதிரியான ஷேப்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். இதை தாண்டி இந்த உட்டன் பென்சிலை தாண்டி வேறு என்ன பென்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா மெக்கானிக்கல் கிளச் பென்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லெட் பென்சில் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, ஸோ அதான் வந்து இந்த மெக்கானிக்கல் கிளச் பென்சில். ஸோ இந்த பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராயிங் வந்து பண்ணலாம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் லெட் சைஸு கிரேட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். 5mm 4mm கூட அந்த லெட் சைஸ்லாம் அவைலபிளாக வந்திருக்கும். ஒவ்வொரு கிரேட்லேயும் வந்து தேவைப்படுற கிரேடில் நம்ம வந்து அந்த லெட்டை வந்து மாற்றி ட்ராயிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக இப்போ காமனாக அதிகமாக எந்த பென்சில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த மெக்கானிக்கல் கிளச் பென்சில் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கும், ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஷார்ப்பனிங் பண்ணுற டைம் வந்து கிடையாது, அதை ஷார்ப்பனிங் பண்ணிகிட்டே வந்திருக்கணும் அப்படின்ற டைம் வந்து கிடையாது. எவ்வளோ நேரத்துக்கு வேணால் நம்ம வந்து அந்த லெட்டை வந்து மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு வந்து வரும். சீப்பாகவும் வந்து இருக்கும் அந்த லெட் பென்சிலு. ஸோ அதனால் ப்ரொஃபஷ்னலான டிராஃப்ட்மேன்ஸ் எல்லாமே வந்து இந்த டைப் ஆஃப் பென்சில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போலாம் வந்து பார்த்தோன்னா இந்த டைப் ஆஃப் பென்சில் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஷார்ப்பான பென்சில் தான் நம்மளுக்கு வந்து குவாலிட்டியான ட்ராயிங் வந்து கொடுக்கும். அதனால எப்போல்லாம் வந்து இந்த பென்சில் வந்து ஷார்ப் பண்ணணுமோ அப்போ வந்து நெசசரியான டயத்தில் ஷார்ப் பண்ணி நம்ம இந்த ட்ராயிங் வந்து கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் வந்து குவாலிட்டியான ட்ராயிங் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ காம்பஸில் வச்சு நம்ம வந்து பென்சில் வந்து யூஸ் பண்ணுறோன்னா அது என்ன டைப் ஆஃப் பென்சில் யூஸ் பண்ணணும்னா ஹெச் பென்சில் வந்து யூஸ் பண்ணணும். காம்பஸில் நம்ம வந்து ஏதாவது சர்க்கிள் ஏதாவது ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெச் பென்சில் வந்து யூஸ் பண்ணணும். அதுவும் ஷார்ப்பனாக இருக்கணும். அது என்ன ஷேப்பில் வந்து இந்த ஹெச் பென்சில் வந்து ஷார்ப்பன் பண்ணியிருக்கணும்னா பிவில் பாயிண்ட்டாக வந்து ஷார்ப்பன் பண்ணியிருக்கணும். அது வந்து வெட் ஷேப்பில் வந்து இருக்கும். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ஸ்லோப்பிங்காக வந்துருக்கும். அந்த மாதிரியான பென்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணி எதுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னா காம்பஸில் நம்ம வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணோம்னா அப்போ இந்த ஹெச் பென்சிலில் இந்த மாதிரி பிவில் பாயிண்டில் வெட் ஷேப்பில் வச்சு லெட்டை வந்து மாற்றிடணும். ஸோ பொதுவாக ஹெச்பி பென்சில் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்கெட்சிங்க்கு ஃப்ரீ ஹேண்ட் ஒர்க்ஸுக்கு ஹெச்பி பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹெச் பென்சில்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறான்னு பார்த்தோன்னா அவுட்லைன் ட்ரா பண்ணுறதுக்கு, விசிபிள் லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு, ஃபினிஷிங் லைன்ஸுக்கு, டைமென்ஷனுக்கு, லெட்டரிங்க்கு, ஆரோஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ஹெச் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணணும்னா டைமென்ஷன் லைன், சென்ட்ரல் லைன், செக்ஷன் லைன்லாம் வந்து ட்ரா பண்ணணும்னா 2H பென்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா 3H பென்சில் 4H பென்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஷேடிங்க்கு வந்து B கிரேட் பென்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்டஸ்டான பென்சில் வந்து எந்த கிரேட் ஆஃப் பென்சில் பார்த்தோன்னா 9H கிரேட் பென்சில் தான் ரொம்பவே ஹார்டஸ்டான கிரேட் பென்சில். அதே மாதிரி சாஃப்டஸ்டான பென்சில் வந்து எதுன்னு பார்த்தோன்னா 7B கிரேட் பென்சில் தான் வந்து இருக்கிறதுலே சாஃப்டஸ்டான கிரேட் பென்சில். ஸோ இந்த கிரேட் ஆஃப் பென்சில் வந்து செலக்ட் பண்ணும் போது அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா என்ன டைப் ஆஃப் லைன் ஆஃப் ஒர்க், அதாவது என்ன டைப் ஆஃப் லைன் நம்ம வந்து அந்த பேப்பரில் வந்து ட்ராயிங் பேப்பரில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த பேப்பர் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த்தில் வந்து இருக்குது, திக்னஸில் வந்து இருக்குது, இதை பொறுத்து தான் நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா இந்த கிரேட் ஆஃப் பென்சிலை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ சாஃப்டான லெட் பென்சில் வந்து எப்போவுமே திக்கான டார்க் லைன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த டார்க் லைனாக நம்ம வந்து இந்த ட்ராயிங் ஷீட்டில் வந்து ஒர்க் பண்ணணும்னா அப்போ சாஃப்டர் லெட் பென்சில் வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு திக்கான டார்க் லைன் வந்து கிடைக்கும். பட் ஆனால் அது என்னென்னா சீக்கிரமாகவே வந்து வியர் அவுட் ஆயிரும், தேஞ்சு வந்து போயிடும். ஏன்னா நம்ம வந்து சாஃப்ட் லெட் எப்போவுமே சீக்கிரமாக வந்து தேய்மானம் வந்து ஆகிட்டே வந்திருக்கும். அதனால் அது ஒரு பிரச்சனை தான் வந்து என்னென்னா இந்த சாஃப்ட் லெட் பென்சிலை நம்ம யூஸ் பண்ணும்போது. மீடியம் கிரேட் பென்சிலான ஹெச் பென்சில் 2H பென்சில்லாம் வந்து பார்த்தோன்னா ஜென்ரலான லைன் ஒர்க்ஸுக்கு சூட்டபிளாக வந்திருக்கும். லெட்டரிங்க்கு வந்து இந்த H and 2H பென்சில் வந்து சூட்டபிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஹார்டர் கிரேட் லெட் பென்சில் வந்து பார்த்தோன்னா லைட்டான தின்னர் லைன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒர்க்குக்கு வந்து 4H பென்சில் 5H பென்சில் 6H பென்சில்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து தின்னான லைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ ஏதாவது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அந்த பென்சிலுக்கு வந்து இந்த 4H பென்சில் 5H பென்சில் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கொடுத்தோன்னா நல்லா கொஞ்சம் டார்க்கான லைன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ட்ராயிங் பேப்பரில் ட்ரா பண்ணக்கூடிய ட்ராயிங்ஸ் எல்லாமே அந்த லைன்ஸ் எல்லாமே இல்லாட்டி ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணக்கூடிய அந்த லைன்ஸ் எல்லாமே எப்போவுமே பிளாக் கலரில் தான் வந்திருக்கணும். ஸோ அதுக்காக வந்து என்னென்னா அந்த பென்சில் வந்து சூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா சாஃப்டாக வந்துருக்கணும். அப்படி சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஜெட் பிளாக் லைன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஹார்டாகவும் இருக்கும் அந்த பென்சில், ஸ்மஜ்ஜாக வந்து ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்மஜ் ஆகாது. எப்போனா இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் எந்த ட்ராயிங் பேப்பரில் நம்ம வந்து ட்ராயிங்ஸ் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த சாஃப்ட் பென்சில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து பென்சில் வந்து ட்ரா பண்ணும்போது அந்த லெட் பாயிண்ட் வந்து க்ரம்பிள் ஆகக்கூடாது, உடஞ்சி விழுந்துடக்கூடாது. நார்மலாக நம்ம வந்து ஒரு ப்ரெஷரில் வச்சு நம்ம வந்து பென்சில் வந்து ட்ரா பண்ணுவோம். அப்படி ட்ரா பண்ணும்போது அந்த பென்சிலோட பாயிண்ட் வந்து உடஞ்சி கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ நல்ல குவாலிட்டியான பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பென்சில் வந்து பார்த்தோன்னா இந்த பேப்பரில் நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது ரொம்ப ஹார்டாகவும் வந்து இருக்கக்கூடாது, அதே மாதிரி இந்த பேப்பரை வந்து கிழிச்சிடக்கூடாது. ஸோ நார்மல் ப்ரெஷரில் வச்சு நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி ஹார்டாக இருக்காமல் பேப்பரை கிழிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து அந்த பென்சில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ
இந்த பென்சில், இந்த ஹெச் பென்சில், 2H பென்சில், 3H பென்சில்லாம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த பேப்பரோட குவாலிட்டி, அதே மாதிரி வெதர் கண்டிஷனை வந்து இந்த ஹெச் பென்சில், 2H பென்சில் அண்ட் 3H பென்சில் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ சம்மர் டைமில் வந்து பார்த்தோன்னா, இந்த பென்சில், இந்த ஹெச் பென்சில், 2H பென்சில்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அதோட லெட் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து ஆயிரும். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிறதுனால அந்த பென்சிலோட லெட் வந்து சாஃப்டாக வந்து ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி டயத்தில், சம்மர் டயத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த ஹார்டரான பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது சாஃப்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சம்மர் டயத்தில் நம்ம வந்து ஹெச் பென்சில்ஸ், 2H பென்சில், 3H பென்சில்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சாஃப்ட்வேர் கிரேட் பென்சில் எப்போவுமே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, ஸ்மூத் சர்ஃபேஸ், அதாவது லெட்டரிங்க்கு, ஆரோ ஹெட்டு ட்ரா பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியான ஸ்மூத்தான சர்ஃபேஸ் வந்து ட்ரா பண்ணணும்னா அங்கே வந்து இந்த சாஃப்ட் கிரேட் பென்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து ரெய்னி சீசன் அப்போ வந்து எடுத்துக்கிட்டோம், இல்லாட்டி ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்க டயத்தில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த ட்ராயிங் பேப்பர் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும், விரிங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த பென்சில் வந்து ஹார்டராக வந்து ஆயிரும். அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ரெய்னி சீசன் அப்போ இந்த பென்சிலோட கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து ஹார்டராக வந்து மாறிடுது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து சாஃப்டான பென்சில் வந்து யூஸ் பண்ணால் வந்து போதும். ஸோ எப்போவுமே நம்ம என்ன ட்ராயிங் வந்து பண்ணாலும் கிரேட் ஆஃப் பென்சிலை வந்து ரொம்ப கரெக்டாக தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அது எப்போவுமே வந்து குவாலிட்டியான பென்சில் இல்லாட்டி குவாலிட்டியான லெட் வந்து யூஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தோன்னா வீனஸ், கொஹினூர், அப்சரா இந்த மாதிரியான குவாலிட்டியான பென்சில் இல்லாட்டி லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், எந்த ஒர்க்குக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி. இப்போ வந்து டென்ஸான பிளாக் லைன் வந்து போடணும், அந்த பேப்பரில் வந்து டென்ஸான பிளாக் லைன் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப வந்து ரஃப்னஸாக வந்து இருக்கக்கூடாது. அதாவது டீத் வந்து அதிகமாக அந்த பேப்பரில் வந்து இருக்கக்கூடாது, ரஃப்னஸாக வந்து இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ரஃப்னஸாக இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து டென்ஸான பிளாக் லைன் வந்து அந்த பேப்பரில் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த பென்சில் கிரேட் வந்து ஒரு பிராண்டுக்கும் இன்னொரு பிராண்டுக்கும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கும். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பென்சிலை நம்ம வந்து கிரேட் ஆஃப் பென்சிலை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸுக்கு பொதுவாக 2H பென்சில் இல்லாட்டி 3H பென்சில் வந்து யூஸ் பண்ணுவோம். பொதுவாக வந்து ஆனால் 2H பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸுக்கு. இப்போ லெட்டரிங்க்கு, ஆப்ஜெக்ட் லைன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும்னா அதுக்கு வந்து ஹெச் பென்சில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதிகமாக எந்த டைப் ஆஃப் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் பார்த்தோன்னா ஹெச் பென்சில், HB, 2H பென்சில் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹெச் அப்படின்றது மீடியம் ஹார்ட், HB அப்படின்றது மீடியம் சாஃப்ட், 2H அப்படின்றது ஹார்ட் பென்சில். ஸோ இந்த பென்சில் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய பென்சில் வந்து என்ன ஷேப்பில், என்ன கிராஸ் செக்ஷனில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஹெக்ஸகனல் கிராஸ் செக்ஷனில் வந்து இருக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம ஸ்லோப்பான சர்ஃபேஸில் டாப்பில் வந்து வைக்கும் போதும் ரோல் ஆகி கீழே விழுகாமல் அப்படியே வந்து சேஃபாக வந்து இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே அது வந்து ஹெக்ஸகனல் கிராஸ் செக்ஷனில் தான் அந்த பென்சில் வந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த ஹெக்ஸகனல் கிராஸ் செக்ஷனில் வந்து அந்த பென்சில் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த பென்சிலை ரொட்டேட் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கும், லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுக்கும், யூனிஃபார்ம் லைனில் வந்து அந்த திக்னஸ் வந்து கிடைக்கிறதுக்கும், ஸோ யூனிஃபார்ம் திக்னஸில் அந்த லைன் வந்து கிடைக்கிறதுக்கும் எது வந்து சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த பென்சில் வந்து ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருந்தால் தான் வந்து கரெக்டாக வந்துருக்கும். ஸோ மெக்கானிக்கல் பென்சில் ஆர் கிளச் பென்சில், அந்த லெட் பென்சில் வந்து என்ன மாதிரியான லெட் சைஸ்லலாம் வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா டயமீட்டர் வந்து 0.3, 0.5, 0.7, 0.9 mm இந்த மாதிரியான லெட் சைஸ்லலாம் அந்த கிளச் பென்சிலை நம்ம வந்து லெட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பெரிய அந்த உட் பென்சில் தான் வந்து பார்த்தோன்னா பெரிய லாங் சைஸில் வந்து இருக்கும். பட் ஆனால் அந்த கிளச் பென்சில் வந்து சின்னதாக அளவாக வந்து இருக்கிறனால அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். என்ன கிரேட் ஆஃப் லெட் வந்து தேவையோ அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப்பனிங் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. யூனிஃபார்ம் வித்தில் நம்மளுக்கு வந்து என்ன லைன் வந்து தேவையோ அந்த கிரேட் ஆஃப் லெட்டை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த யூனிஃபார்ம் லைனில் வந்து கிடைச்சிரும். ஸோ இதான் வந்து பென்சில். ஸோ ட்ராயிங் பென்சில் ரொம்பவே முக்கியம். அது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ ட்ராயிங் பென்சில்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிங் பென், அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கிங் பென் ஆர் இங்க் பென். ஸோ இதான் வந்து இந்த ரூலிங் பென், இங்க் பென் இதெல்லாமே வந்து நம்ம ட்ராயிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இங்க் பென் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நான் சர்க்குலர் ஆர்க்ஸ் வந்து இங்கில் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இந்த இங்க் பென் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கும் நான் சர்க்குலர் ஆர்க்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுக்கும் இந்த இங்க் பென் வந்து யூஸ் ஆகுது. இது எதால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா மெட்டல் இல்லாட்டி ஐவரியால் அதை செஞ்சுருக்காங்க. இங்க் வந்து எது வரைக்கும் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா 6 mm லென்த் வரைக்கும், அந்த பெனில் 6 mm லென்த் வரைக்கும் இந்த இங்க் வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. எப்போவுமே வந்து இந்த இங்க் பென்னை வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு எழுதக்கூடாது. அந்த ட்ராயிங் பேப்பரில் அந்த ட்ரா பண்ணக்கூடிய டேரக்ஷன்லேருந்து 60 degree ஸ்லோப்பில் வச்சு தான் அந்த பெண்ணை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பெண்ணில் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரூ வந்து இருக்கும். அந்த ஸ்க்ரூ எப்போவுமே அந்த T ஸ்கொயரில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ T ஸ்கொயர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது அந்த பெண்ணோட ஸ்க்ரூ எப்போவுமே வந்து அந்த T ஸ்கொயர்லேருந்து தள்ளி தான் வந்துருக்கணும். ஸோ இதான் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து இந்த T ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணும்போது தள்ளி தான் வச்சு யூஸ் பண்ணணும்.
இங்க் பென் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா சீக்கிரமே வந்து ட்ரை ஆயிரும். அதனால நம்ம வந்து இந்த இங்க்கை வந்து இந்த பென்னில் வந்து ஃபில் பண்ணி முடித்த உடனே டக்குன்னு இமீடியட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும். இங்க் பென் மூலமாக நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து இங்க் பென் வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. பட் ஆனால் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கு லெட்டரிங்க்கெலாம் வந்து இந்த இங்க் பென் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதான் வந்து இங்க் பென். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ட்ராப் ஸ்ப்ரிங் பவ் பென்சில் அண்ட் பென். ஸோ இதான் வந்து ட்ராப் ஸ்ப்ரிங் பென்சிலு, இது வந்து ட்ராப் ஸ்ப்ரிங் பென் பவ் பென். ஸோ இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த ட்ராப் ஸ்ப்ரிங் பவ் பென்சில் அண்ட் பென் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த சின்ன சின்ன சர்க்கிள், அதாவது ஒரே மாதிரியான சின்ன சின்ன சர்க்கிள் வந்து நிறையா வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஐடென்டிக்கலான ஒரே மாதிரியான சின்ன சின்ன சர்க்கிள் வந்து நிறையா லெவலில் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ட்ராப் ஸ்ப்ரிங் பவ் பென்சில் இல்லாட்டி பென் வந்து தேவைப்படும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரிவர்ட் ஹோலு ட்ரில்டு ஹோல்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணால் அதை வந்து எதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னா இந்த சென்ட்ரல் பின் வந்துருக்கும். இதில் இந்த சென்ட்ரல் பின்னை வந்து நம்ம வந்து மேலேயும் கீழேயும் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ சென்ட்ரல் பின் வந்து மேலேயும் கீழேயும் ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ண முடியும். அது டியூபோடு போய் அட்டாச் ஆகிருக்கும். அந்த பென்லேயும் பென்சிலையும் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி வந்துருக்கும். அந்த டியூப்பில் போய் இது வந்து அட்டாச் ஆகிருக்கும் இந்த பின்னு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பின்னை மேலேயும் கீழேயும் ஈஸியாக வந்து நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். டியூப்பை வந்து நம்ம எப்படி வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த டியூப்பை எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா அதோட தம்பு மிடில் ஃபிங்கர் ரெண்டுத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மேல் டாப்பில் அந்த பின்னோட டாப்பில் வந்து பார்த்தோன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே வந்து தம்பும் இதில் வந்து இந்த டியூப்பை வந்து இந்த பக்கம் தம் ஃபிங்கரும் அந்த பக்கம் வந்து மிடில் ஃபிங்கர் பிடிச்சிருக்கணும். மேலே வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த பின்னோட டாப்பில் வந்து பார்த்தோன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து பிடிச்சிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பின் பாயிண்ட்டை நம்ம வந்து எங்கே வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணுமோ அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பென்சில் இல்லாட்டி பென்னை வந்து கீழே வந்து இறக்குறோம். அந்த பேப்பரை வந்து டச் பண்ணுற மாதிரி அந்த பென்சில் இல்லாட்டி பென்னை வந்து கீழே வந்து பேப்பரை டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்போ வந்து கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ட்ராப் பவ் பென்சில் இல்லாட்டி பென் மூலமாக இந்த மல்டிபிளான சர்க்கிள்ஸை ஒரே லெவலில் சைஸான சர்க்கிளில் நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எரேசர். ஸோ எரேசர் வந்து அதுவும் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா நம்ம பென்சில் ட்ராயிங் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு எரேசர் வந்து தேவைப்படும். அப்போ எந்த டைப் ஆஃப் எரேசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சாஃப்ட் இந்தியன் ரப்பரில் செஞ்ச அந்த எரேசரை தான் வந்து அதிகமாக அந்த பென்சில் ட்ராயிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த பென்சில் மார்க்ஸ் வந்து இல்லாமல் அந்த எரேசர் வந்து ரொம்ப சூட்டபுளாக வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த எரேசர் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பேப்பரை வந்து இந்த எரேசர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. அதாவது நம்ம இந்த பென்சிலில் வச்சு அந்த பென்சிலில் வந்து லைன்ஸில் நம்ம வந்து அழிக்கும் போது அந்த பேப்பர் வந்து டியர் அவுட் வந்து ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் ரீபென்சில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த எந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது பென்சில் வந்து அந்த லைன் வந்து விட்டு போயிடுச்சுன்னா அகெயின் நம்ம வந்து ஓவர் ரைட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து எரேசர். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா எரேசிங் ஷீல்டு. ஸோ இந்த எரேசிங் ஷீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்துருக்கும் இந்த எரேசிங் ஷீல்டு. இப்போ இந்த எரேசிங் ஷீல்டு வந்து பொதுவாக எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு லைன் ஏதாவது வந்து அழிக்கணும் அப்படின்னா இப்போ பல லைன் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருப்போம். அப்போ இந்த சென்ட்ரல் லைனை வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி எரேஸ் பண்ணும்போது சாதாரண ரப்பரை நம்ம வந்து யூஸ் பண்ணி அழிக்கும் போது எல்லா லைனும் சேர்த்து அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துருக்குது. அதனால என்னென்னா இப்போ இந்த சென்ட்ரல் லைனில் இருக்கக்கூடிய இந்த லைனை மட்டும் எரேஸ் பண்ணணும்னா அந்த இடத்துல இந்த மாதிரி எரேசிங் ஷீல்டு நம்ம வந்து வச்சு அதில் நம்ம வந்து எரேஸ் பண்ணோன்னா ஈஸியாக அந்த லைன் மட்டும் வந்து எரேஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த நியர்பை லைன்ஸ் எதுவுமே வந்து டச் ஆகாமல் அந்த குறிப்பிட்ட லைன் இல்லை குறிப்பிட்ட அந்த லெட்டர் ஏதாவது அழிக்கணும்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த ஷீல்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த எரேசிங் ஷீல்டு ரொம்ப வந்து எஃபெக்டிவாக வந்திருக்கும். ஸோ இந்த எரேசிங் ஷீல்டு வந்து எதால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தின் மெட்டாலிக் ஷீட்டால் வந்து செஞ்சுருப்பாங்க. சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்லையும் ஷேப்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங் வந்து இருக்கிறனால அது எந்த இடத்துக்கு நம்ம வந்து இந்த லைனை வந்து அழிக்கணுமோ அந்த இடத்துல அந்த ஓப்பனிங்கை போய் வச்சு அந்த எரேசரை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த எரேசிங் ஷீல்டு. அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஃபாஸ்ட்னர். ஸோ ஃபாஸ்ட்னர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ட்ராயிங் போர்டில் ட்ராயிங் ஷீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபாஸ்ட்னர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்னராக யூஸ் பண்ணுறோன்னா பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், செலோ டேப் வந்து யூஸ் பண்ணுவோம், கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 வந்து அதிகமாக இந்த ட்ராயிங் போர்டில் ட்ராயிங் ஷீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து இந்த பின்னு, கிளிப்பு, செலோ டேப்பு. ஸோ அந்த ட்ராயிங் பேப்பரில் இந்த மாதிரி செலோ டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பின் வந்து இன்சர்ட் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க.
கிளிப் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதான் வந்து ஸ்ப்ரிங் கிளிப்பு. ஸோ ட்ராயிங் ஷீட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபாஸ்டனிங் வந்து ஃபாஸ்ட்னர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ட்ராயிங் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது வந்து டெம்பரவரியாக தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம ட்ரா பண்ணும் போது எந்த ஒரு ஷேக் வந்து ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ட்ராயிங் போர்டோட ட்ராயிங் ஷீட்டை வந்து டெம்பரவரியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ பின்னு, ஸோ இந்த தம் பின் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அந்த தம் பின்னில் வந்து பார்த்தோன்னா ஸோ அது ஒரு நீடில் மாதிரி வந்துருக்கும் அந்த தம் பின்னு. அது வந்து எதால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்டீலால் வந்து செஞ்சுருப்பாங்க. அதோட ஹெட்டு அப்படின்றது எதுன்னு பார்த்தோன்னா இந்த மேலே இருக்கிறது தான் வந்து ஹெட்டு, கீழே இருக்கிறது வந்து பின்னு. அப்போ இந்த ஹெட்டு வந்து எதால் வந்து செஞ்சுருக்காங்கன்னா பிளேட்டட் மைல்டு ஸ்டீல் இல்லாட்டி பிராஸால் வந்து செஞ்சுருப்பாங்க. இந்த பின்னு வந்து என்ன டயமீட்டரில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 15 mm to 20 mm டயமீட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட திக்னஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஹெட்டோட திக்னஸ் வந்து 1 mm வந்துருக்கும். பிராஸால் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பிராஸில் செஞ்ச பின்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரஸ்ட் வந்து அது ஆகாமல் வந்து இருக்கும். அப்புறம் இந்த பின்னை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுவாங்க இந்த பேப்பரில் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த பின் வந்து இந்த பேப்பருக்குள்ளே வந்து இன்சர்ட் ஆயிரும். அதில் ஹெட் வந்து டாப் சர்ஃபேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கிளிப் இல்லாட்டி அட்ஹசிவ் டேப், செலோ டேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பின்ஸுக்கு பதிலாக இப்போ இந்த கிளிப் இல்லாட்டி டேப்ஸ் வந்து செலோ டேப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஃபாஸ்ட்னர்ஸ். ஸோ அப்போ ஃபாஸ்ட்னர்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டெம்ப்ளேட்ஸ். ஸோ டெம்ப்ளேட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இப்போ சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணணும், ஆர்க்ஸு, எலிப்ஸு, ட்ரையாங்கிள், ஸ்கொயர், பாலிகன்ஸ் இந்த மாதிரியான ஷேப்ஸ் எல்லாம் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து தேவையான ஆர்கிடெக்சரல் சிம்பிள்ஸு, மெக்கானிக்கல் சிம்பிள், எலக்ட்ரிக்கல் சிம்பிள், கெமிக்கல் சிம்பிள் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும்னா அது எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த டெம்ப்ளேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து ஒரு ஸ்டீல்லையும் செஞ்சுருப்பாங்க, பிளாஸ்டிக் செல்லுலாய்ட் பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட்டான செல்லுலாய்ட் பிளாஸ்டிக்லேயும் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டென்சில்ஸ். ஸோ ஸ்டென்சில்ஸ் அப்படின்றது இதுவும் வந்து ஒரு தின்னான ஃப்ளாட் பீஸ், செல்லுலாய்டால் செஞ்ச ஒரு தின்னான ஃப்ளாட் பீஸில் இருக்கக்கூடியது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த ஸ்டென்சில்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா லெட்டர்ஸ் வந்து எழுதுறதுக்கு, நியூமரிக்கல்ஸ் அதாவது 1 2 3 ABCD இதெல்லாம் வந்து எழுதுறதுக்கு இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ டிராஃப்ட்மேன்ஸ் வந்து அதிகமாக இந்த நீட்டாகவும் யூனிஃபார்மாகவும் அதுவும் ஃபாஸ்ட் ரேட்டில் வந்து எழுதுறதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து டெம்ப்ளேட் அண்டு ஸ்டென்சில்ஸு. ஸோ அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸு. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ். ஸோ இந்த மாதிரி தான் வந்துருக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸு. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது வந்து கர்வ்ஸாக வந்து இர்ரெகுலர் கர்வ்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக தான் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதால் வந்து செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா வுட்டால், பிளாஸ்டிக்கு, டிரான்ஸ்பரண்ட்டான செல்லுலாய்டால் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் வந்து செஞ்சுருப்பாங்க. எந்த பிவில் எட்ஜும் வந்து இந்த கர்வ்ஸில் வந்து இருக்காது. இது டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது பார்த்தோன்னா மெனி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து இருக்கும். என்னென்ன செட்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா 6 செட்டில், 12 செட்டு, 16 செட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டாக வந்து கிடைக்கும். ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் எப்போவுமே அது மூலமாக ஸ்மூத்தான கர்வ்ஸு, ஆர்க்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ண முடியும். காம்பஸில் ட்ரா பண்ண முடியாத அந்த கர்வ்ஸை கூட நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி எப்படி இது ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து லைன் வந்து போட்டுக்குவாங்க. லைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னர் ஒரு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி 3 பாயிண்ட்டு 4 பாயிண்ட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் வந்து ட்ரா பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த மாதிரி வச்சு ஒரு 3 பாயிண்ட்டு 4 பாயிண்ட் வந்து கவர் ஆகிற மாதிரி இந்த கர்வ்ஸ் வந்து ட்ரா பண்ணிகிட்டே வந்து போவாங்க இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து யூஸ் பண்ணி. ஸோ இதான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸு. ஸோ அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ளெக்சிபிள் கர்வ். ஸோ ஃப்ளெக்சிபிள் கர்வ் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ரப்பரால், ஸோ ரப்பருக்குள்ளே வந்து ஒரு லெட் பார் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்திருக்கும் அந்த மெட்டீரியல். ஸோ ரப்பர் வந்து யூஸ் பண்ணுறதுனால ரப்பருக்கு எப்போவுமே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதிகமாக வந்திருக்கும். ஸோ அந்த ரப்பருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா லெட் பார் வந்து வச்சு அது வந்து அந்த மெட்டீரியலில் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ளெக்சிபிள் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்வ் இந்த ஃப்ளெக்சிபிள் கர்வ் யூஸ் பண்ணி எந்த ஷேப்பில் வேணால் இது வந்து பெண்ட் பண்ணி கர்வ்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன வந்து ட்ரா பண்ணலாம்னா ஸ்மூத்தான கர்வ்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும் எந்த கிவன் பாயிண்ட்ஸ்லையும். இந்த ஃப்ளெக்சிபிள் கர்வ்ஸ் வந்து எந்த சைஸில் வேணால் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக வந்து கிடைக்கிது. ஸோ இதான் வந்து ஃப்ளெக்சிபிள் கர்வ். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்னு பார்த்தோன்னா ஸ்க்ரூ ட்ரைவர். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் லெட் கேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பென்சில் லெட்டை வந்து அந்த பாக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லெட் கேஸு.
ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் பேப்பர் பிளாக்கு. ஸோ இதான் வந்து சாண்ட் பேப்பர் பிளாக். இந்த சாண்ட் பேப்பர் பிளாக் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு உட்டன் பிளாக்கு. இந்த உட்டன் பிளாக்கோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 mm by 50 mm by 12 mm திக்னஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து இந்த உட்டன் பிளாக்கோட சைஸு. ஸோ அதுக்கு மேலே இந்த சாண்ட் பேப்பரை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி வந்து ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க. இந்த பிளாக், இந்த உட்டன் பிளாக் மேலே இந்த சாண்ட் பேப்பரை வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த பென்சிலை வந்து நம்ம வந்து ஷார்ப் பண்ணணும்னா அந்த பென்சில் லெட்டை வந்து இந்த பக்கத்தில் இந்த பிளாக், அந்த உட்டன் பிளாக் வந்து பார்த்தோன்னா பக்கத்துலேயே வந்து வச்சுக்கணும். ட்ரா பண்ணும்போது பக்கத்துலேயே வச்சு ஒவ்வொரு தடவையும் இந்த பென்சிலோட லெட்டை வந்து ஒவ்வொரு ஃபியூ மினிட்ஸுக்கும் ஷார்பன் வந்து பண்ணிகிட்டே வந்துருக்கணும். ஸோ இதான் வந்து சாண்ட் பேப்பர் பிளாக். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ரோல் அண்ட் ட்ரா. ஸோ ரோல் அண்ட் ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா, இதில் வந்து ரோலர் ஸ்கேல் வந்துருக்கும். அது வந்து 16 சென்டிமீட்டரில் கிராஜுவேஷனில் வந்து பார்த்தோன்னா அந்த ரோலர் ஸ்கேல் வந்துருக்கும். ப்ரொடெக்டர் ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகிருக்கும் இந்த ரோல் அண்ட் ட்ரா அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில். இது என்னெல்லாம் வந்து ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன், பேரலல் லைன், ஆங்கிள், சர்க்கிள் எல்லாமே இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். இதுதான் வந்து ரோல் அண்ட் ட்ரான்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் வந்து என்ன மாதிரியான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இது எப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி அதை ப்ரிகாஷன் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து என்ன, ஸோ ட்ராயிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த T ஸ்கொயரில் இருக்கக்கூடிய, ஸோ T ஸ்கொயரில் வந்து ஒர்க்கிங் எட்ஜ் இருக்கும். அந்த ஒர்க்கிங் எட்ஜுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த லோவர் எட்ஜ் வந்து இருக்கும். ஸோ அந்த சின்ன ஒரு ஹெட்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த ஹெட்டை வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ட்ராயிங் போர்டில் வந்து பின்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த T ஸ்கொயரை ஹேமராக வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ட்ராயிங் பின்னை வந்து இந்த போர்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல், மெஷரிங் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஹேமராக வந்து யூஸ் பண்ணக்கூடாது இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அந்த T ஸ்கொயர் பிளேடை வந்து பார்த்தோன்னா இந்த ட்ராயிங் ஷீட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு, பிளேடாக நைஃபாக வச்சு கட் பண்ணுறதுக்கு இந்த T ஸ்கொயர் பிளேடை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த ட்ராயிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ட்ராயிங் ஷீட்லாம் வந்து க்ளீனாக இருக்கா, டஸ்ட்டெல்லாம் வந்து இல்லாமல் க்ளீனாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். பென்சிலோட எந்த எண்டையும் வந்து நம்ம வந்து வாயில் வந்து வைக்கக்கூடாது. ஆயில் வந்து போடக்கூடாது. ஏன்னா அப்படி ஆயில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த ஆயிலோட ஸ்ட்ரெயின் வந்து இந்த ட்ராயிங் ஷீட்டில் வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து தேவையோ அது மட்டும்தான் வந்து இந்த ட்ராயிங் போர்டு கிட்டே வந்துருக்கணும். மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து ட்ராயரில் தான் வந்துருக்கணும். டிவைடரை வந்து பின்சராக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பின்சர்னால் வந்து இந்த ஆணி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஷார்ப்பான இதை வந்து எடுக்கிறதுக்கு இடுக்கி மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது டிவைடரை. அதே மாதிரி இந்த இங்க்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு சோக்கிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா ஒர்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ப்ரிகாஷன்ஸ். இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நம்ம வந்து இந்த ட்ராயிங் பண்ணும்போது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாதுகாப்பாக வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து ப்ரிகாஷன்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் த ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை. ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லே அவுட்னா வந்து என்ன, அதே மாதிரி ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.